வணக்கம். எந்த படம் பார்க்குறதுன்னு கொஞ்சம் குழப்பமாவே இருந்ததா, கம்யூனிட்டியில் சப்ஸ்கிரைப் சீட்டே கேட்டுடலான்னு போல் ஒன்று ரன் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எக்ஸ்யூமா படத்தை தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதை மெஜாரிட்டி ஓட்ஸ் அந்த படத்தை தான் கிடச்சிருது. சவுத் கொரியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம் இது. அவங்க ஊரில் February மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் அதிக வசூல் அந்த படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் கொரியாவில் எடுக்கப்பட்ட சூப்பர் நேச்சுரல் படங்கள்லேயே 10 மில்லியன் டிக்கெட்ஸை தாண்டி விற்றது வந்து இந்த படத்துக்கு மட்டும்தான். நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த படம் முடிச்சிருக்கு. ஏன் நேற்று நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சவுண்ட், பெஸ்ட் புதுமுக நடிகர் நிறைய அவார்ட்ஸ் இந்த படம் வாங்கியிருக்கு. ஆனால் போன வாரம் தான் நம்ம ஊரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சப்டைட்டில்ஸோட. ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எக்ஸ்ஹியூமிங் அப்படின்னா ஒரு டெட் பாடியை புதைச்ச இடத்துலேருந்து திரும்ப தோண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அதே டைட்டிலாக வச்சிருக்காங்க. சவுத் கொரியன் டைட்டிலுக்கு என்ன மீனிங்லாம் கேட்காதீங்க. ஓகே, ஸோ இந்த படத்துடைய கதை என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு பணக்கார கொரியன் ஃபேமிலி ஒன்று இருக்குது. அவங்க ஃபேமிலியில் புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த கை குழந்தை தூங்க கூட தூங்காமல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது. என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரியாகவே இல்லை. ஏன் அழுது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் அதில் ஏதோ அமானுஷமாக இருக்குமோங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியில் சந்தேகப்படுறாங்க. அதனால் இந்த மாயம் மாந்திரிகம் பண்ணுற, இந்த ஸ்பிரிட்ஸ் கிட்டலாம் பேசுகிற, பேய் ஓட்டுறன்ற மாதிரி இந்த ஷமன் அப்படின்னு சொல்லுவாங்க கொரியாவில். அவங்கள அது 2 பேரை வர வைக்கிறாங்க. ஹரிம்ங்கிற ஒரு லேடியும் அவங்களோட அசிஸ்டன்ட் போங்கெல்லும் இவங்க ஃபேமிலியை பார்க்க வராங்க. உங்கள் ஃபேமிலியில் இறந்து போனால் ஏதோ ஒரு மூதாதையரோட ஆவி தான் இப்படி போட்டு படுத்தி எடுக்குது. ஸோ அவருடைய உடம்பு எங்கே புதைச்சிருக்கீங்களோ அதை தோண்டி வெளியில் எடுத்து ஒன்று வேறு இடத்துல போடுவோம், இல்லை அவர் எரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவில் அவருடைய பாடியை புதைச்சிருக்காங்க. அங்கே இவங்க போகிறாங்க. சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு ஃபெங் ஷுயி மாஸ்டர் தான் சோய் மின் சிக். அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வராங்க. ஸோ இவங்க அந்த இடத்துலேருந்து அந்த காஃபினை தோண்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது, செகண்ட் ஹாஃபில் அதை விட பெரிய பிரச்சனைலாம் என்ன வந்துச்சு, அது எல்லாத்தையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த எக்ஸ்ஹியூமா. வழக்கமான ஹாரர் சூப்பர் நேச்சுரல் டெம்ப்ளேட்லேருந்து வெளியில் வரணும். அதே நேரம் ஆடியன்ஸை ரொம்ப ஏலினேட் பண்ணாமல் அதே கன்வென்ஷனல் ஃபீலையும் கொடுக்கணும் அப்படின்னு இயக்குனர் ஜாங் ஜேயும் யோசிச்சிருப்பார்கள் இருக்குது. இந்த கஷ்டமான விஷயத்தை இந்த படத்தில் ஆக்சுவலாக அவர் அச்சீவே பண்ணியிருக்காரு. படத்தில் பிரைமரி கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிற நடிகர்கள், படத்துடைய டெக்னிக்கல் தரம், திரைக்கதையில் இருக்கிற டீடைலிங் இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு தனித்துவமான இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுது. சாய் மின் சிக் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் இருக்காரு. அவர் நல்லாவும் நடிச்சிருக்காரு. கூடவே மிஸ்டர் கோ அப்படிங்கிற கேரக்டரில் வந்தவர், ஒரு பேர் சரியா தெரில. தென் போங்கில் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச லீடோயின் எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சாய் மின் சிக்கு பெரிய ஸ்டாருங்கிறனால அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கிளைமேக்ஸில் அவருக்கு தனி சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ஸ்டார் கிம்காவன் தான். அவங்க வர முதல் ஃப்ரேம்லேருந்தே ஹரிம்ங்கிற அந்த ஷாமன் கேரக்டரை தான் நம்ம கண்ணில் தெரியுறாங்க. அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸில் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், நடிப்பு, தென் டுவர்ட்ஸ் எண்ட் மரத்துக்கு பின்னாடிலேருந்து பயந்துகிட்டே அவங்க பேசுகிற அந்த டைலாக்ஸ்னு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஜம்ப் ஸ்கேர்ஸ், திடீர்னு நம்மளை பயமுறுத்துற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக், இந்த கோரமான பேய் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் காட்டி வெறுப்பேற்றுறதுன்ற மாதிரியான ஹாலிவுட் ஹாரர் கிளிஷேஸையும் இந்த படத்தில் அவாய்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அதுக்கு பதிலாக அட்மாஸ்பியராக அந்த ஹாரரை ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. மினிமமான அட்டகாசமான மியூசிக், அந்த இடத்துல நம்மளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற சினிமோகிராஃபி, ரியலிஸ்டிக்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக கூட இந்த படத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்ணாடியில் தெரியிற ரிஃப்ளெக்ஷன், கீழே ஓரமாக கால் மட்டும் தெரியிற அந்த ஒரு ஷாட், கதவு இடுக்கில் பார்க்கும்போது தெரியிற ஒரு உருவம்னு இப்படியான பார்ஷியல் ரிவீல் ஷாட்ஸ் மூலமாகவே சில்லிங்கான ஒரு ஃபீல் அங்கங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தென் களமாவும் இது வித்தியாசமாக தெரியறதுனால அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே படம் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லிங்க் பண்ணி அங்கே தனியாக ஒரு கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே இன்னொரு போய் அதுக்கு கொரியாவோட நிஜ வரலாறு ஒட்டி ஒரு பேக் ஸ்டோரின்னு இன்ட்ரெஸ்டிங்காகவே கதையை கொண்டு போகிறாங்க. சாப்டராக இந்த கதையை பிரித்து பேர் வச்சு நரேட் பண்ணியிருக்காங்க. அது புது டெக்னிக் இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் படத்தில் வர அந்த பிளட் அண்ட் கோருமே கூட ஜஸ்டிஃபைடாக இருக்குது. அண்ட் இந்த ரிச்சுவல்ஸில் அவங்க கொடுத்துக்கிற டீடைலிங் இந்த படத்தை ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. ஸ்லோ பர்ன் படங்கள் பிடிக்காதவங்களுக்கு இந்த படத்துடைய ஸ்லோ பர்ன் பேசிங்கே ஒரு குறையா தெரியலாம். எனக்கு அது குறையா தெரியல. எனக்கு குறையா தெரிஞ்ச விஷயம் செகண்ட் ஹாஃப் கதையை இவங்க ஆரம்பித்த விதம் தான். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சாய் மின் சிக் கேரக்டர் திரும்ப ஏன் அந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் ப்ராப்பராக சொல்லப்படலை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இடத்துல போய் முதல்ல தோண்ட வேணாம் தான் அந்த கேரக்டர் சொல்லுவார். தோண்டா பெரிய பிரச்சனையாகவும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் குழந்தை ஃபோட்டோலாம் காமிச்சு அப்படி சென்டிமெண்ட்டாக மடக்கி கவுத்து தான் அவர் கூப்பிட்டு வந்து வேலையாக செய்ய வைப்பாங்க. ஸோ கான்சிக்வன்சஸ் பற்றி யோசிக்காமல் திரும்ப ஏன் அவர் அந்த இடத்துக்கு போகிறாருங்கிறதுக்கான காரணம் ப்ராப்பராக ஜஸ்டிஃபைடாக இல்லை. ஆர் அவங்க சொன்ன சின்ன காரணம் எனக்கு பத்தலை. ஃபைனலாக குறை அப்படின்னு சொல்ல முடியல. டு பி ஆனஸ்ட் இந்த படத்துடைய ஓவரால் கதை என்ன, கான்ஃப்ளிக்ட் என்ன, சொல்யூஷன் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவங்க பேக் ஸ்டோரின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதை இவங்க சொல்கிற வேகத்துக்கு என்னால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. சில விஷுவல்ஸ்லாமும் காமிக்கிறாங்க, டக்கு டக்குன்னு அப்படி ஃப்ளாஷ் கட் மாதிரி வந்து போகுது. அதுவுமே கூட சரியாக புரியல. வீட்டுக்கு வந்து விக்கிபீடியாவில் படித்தாலுமே கூட அது வேகாக தான் புரியுது. ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நிறுத்தி நிதானமாக பார்க்கணும். மொத்தத்தில் இந்த எக்ஸ்ஹியூமா ஒரு யூனிக்கான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தர சூப்பர் நேச்சுரல் ஹாரர் திரைப்படம். எனக்கு லவுடான பரபரப்பான ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் வேணாம், நிறுத்தி நிதானமாக கதை சொல்கிற ஒரு இம்மர்சிவான ஃபீலை கொடுக்குற படங்கள் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு தியேட்டர்ஸ் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு.